ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நல்ல யூடியூப் சேனல். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ரமணன். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைல் சொதி குழம்பு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 3 விதமாக பால் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கட்டியாக வரும், அது முதல் பால், அதுக்கப்புறமா செகண்ட், அதுக்கப்புறமா தேர்ட், அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். 3ஆவது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடயே ஒரு 5 பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இதில் நாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போது நான் ஆல்ரெடி சிறுபருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸில் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு விசில் வர வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நாம் இதில் சேர்த்துடலாம். இந்த சிறுபருப்பு அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப குழைய விட வேண்டாம். நீங்கள் லைட்டாக அது குக் பண்ணியிருந்தால் போதும். ஏன்னா நாம் இதில் சேர்த்து இதுலேயும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நாம் கொதி வரணும். அந்த டைமில் இது கொஞ்சம் வெந்துடும். ஓகே, இப்போ இதில் 3ஆவதாக நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். 3ஆவதாக எடுத்து வச்ச பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எதுவும் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் லைட்டாக இதில் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் டேஸ்ட்டில் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் காரமாக சைடிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்குங்க. இப்போ இதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு கொதி வர விடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதை நாம் இதில் சேர்த்துடலாம். ஓகேங்க, இப்போ இதையும் நல்லா கொதி வர விடணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டி பிடிக்காமவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம்ல தேங்காய் பால், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதில் தாளித்து சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் இதை தாளிக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருநெல்வேலி சைடில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போது மறுவீடு ஃபங்க்ஷன்னு சொல்லி சொதி சாப்பாடுன்னு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு, சாம்பார், ரசம் இது ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் இதையும் ஒரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.